بسم الله الرحمن الرحيم. சகோதரர் பழக்கருப்பி அவங்க எழுதிய அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகங்கிற புத்தகத்தை முஸ்லீம்கள் பல ஊரில் அறிமுகப்படுத்தி இந்த நூலை வெளியிடுறாங்க. இப்போ இஸ்லாத்தை ஓரளவு அறிஞ்சு எழுதியிருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி எழுதினாவே முஸ்லீம்களை அவங்கள முன்னிலைப்படுத்துறது, மீலாது விழா நடத்தும்போது இவங்களை கூப்பிடுறது, சில சொற்பொழிவுகளுக்காக கூப்பிடுறது, இதில் பெருமை அடிக்கக்கூடிய விஷயங்களும் இதில் உள்ளடங்கி இருக்குது. இது இன்னைக்கு நேத்திக்கு ஆரம்பித்த பழக்கம் இல்லை. சகோதரர் பழக்கருப்பியா இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 ஊரில் நான் இப்போ பேசக்கூடிய இந்த காலகட்டம் 3 ஊரில் பேசிட்டார். இனி அடுத்து திருப்பூர், கோயம்புத்தூர், குன்னூர் இந்த மாதிரி ஊரில் பேச இருப்பது அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் முஸ்லீம்கள் நடவடிக்கை இப்போ நீங்கள் எடுத்துருக்கிறாங்களே 2024-25களில் இது புதுசு இல்லை. இது கிட்டத்தட்ட நம்மளுடைய காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30-35 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது பல பேருக்கு இந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்கிறது தான் வலம்புரி ஜான். இப்போ வலம்புரி ஜானை பொறுத்தவரை 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி மண்ணுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் ஒரு தலைப்பில் ஒரு புக் எழுதியிருந்தார். அந்த புக்கை படித்த உடனே முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அறிஞர், இப்படிங்கிற அடிப்படையில் மீலாது விழா கூப்பிடுறது, சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்த சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய வேலைகள் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரோடு தமிழன்பன் இந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிடுவாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் புரிந்து கொண்ட நபிகள்னு சொல்லி மார்க்ஸுங்கிற எழுதியிருந்தார், ஒரு பெரிய புக்கு அது. அப்போ இந்த மாதிரியான பழக்கங்கள் முஸ்லீம்கள் இருக்குது. அப்போ பிரபல்யமான ஆட்கள் இஸ்லாத்துக்கு எழுதிய உடனே பிரபல்யமான ஆளை வச்ச இஸ்லாம் அப்படிங்கிறது பிரபல்யமான ஆட்களை வைத்து இல்லை. இது முஸ்லீம்கள் தெரிஞ்சுக்கணும். முஸ்லீம்கள் மீண்டும் மீண்டும் இந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, குரானை வச்சு இஸ்லாம் வருது கிடையாது, ஹதீஸை வச்சு இஸ்லாம், நபியை வச்சு இஸ்லாம் இது கிடையாது. ஏதாவது பிரபல்யமான அரசியல்வாதி, ஒரு இலக்கியவாதி ஏதாச்சும் ஒரு கட்டுரையில் எழுதிட்டா, ஒரு புக் எழுதிட்டா அவங்கள அறிமுகப்படுத்தக்கூடிய வேலையை தான் செய்கிறாங்களே தவிர குரான் வாழ்க்கைக்கு வழிகாட்டி குரானை ஒவ்வொரு மக்களும் பின்பற்றணும் இப்படிங்கிற வேலையை செய்கிறதில்ல, இதுக்காக உழைக்கிறதில்ல, இதுக்காக பாடுபடுறதில்ல, இது நோக்கமாகவும் இல்லை. ஆளை அறிமுகப்படுத்துகிற வேலையை இந்த நம்மளுடைய வருஷத்தில் எடுத்துக்குவோம், நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் எடுத்துக்குவோம். ஒரு 40 வருஷமாக இது அதிகமாக இருக்குது. இப்போ இதனால் என்ன பிரயோஜனம் ஏற்படும்? இஸ்லாம் வளரப்போதா? இதெல்லாம் கிடையாது. இப்போ இது முஸ்லீம்கள் உணரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த புக்கை வெளியிடுறாங்க. இந்த புக்குள்ள விஷயங்கள் முதல்ல படிச்சிருக்கிறாங்களா? குரானையும் படிக்கல முஸ்லீம்கள், ஹதீஸையும் படிக்கல. இதை நடத்தக்கூடிய இந்த நூல் அறிமுக விழா இதை நடத்துகிறாங்கல்ல, இதை முஸ்லீம்கள் ஒழுங்காக இந்த புக்கையாவது படிச்சிருக்கிறாங்களா? இந்த புக்கையும் படிக்கிறது இல்லை. பேரளவுக்கு ஏதோ பாராட்டு வாங்கணும், புகழ் வாங்கணும், பழக்கருப்பியாட்ட புகழ் வாங்கணும், பேர் வாங்கணும், இவர் நல்ல விதம் வேலை செஞ்சார், அப்படி பண்ணார், இவர் இப்படிப்பட்ட தலைவர், இப்படின்னு பேர் வாங்கணுங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படுவது போன்று தான் இருக்குது. அப்போ இந்த புக்கில் எல்லாம் முழுக்க சரியா? இந்த புக்கில் குரானும் இருக்குது, ஹதீஸும் இருக்குது, வழிமாறுகளுடைய வரலாறும் இருக்குது. அப்போ முஸ்லீம்கள் நிகழ்காலத்தில் எப்படி அரசியல் ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் இப்படிங்கிற விஷயத்தை சுட்டி காட்டுறாரு. இதை ஒட்டுமொத்த முஸ்லீம் ஏற்றுக்கொள்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் அப்படி இல்லை, இதில் தவறுகளும் இருக்குது. அப்போ இந்த தவறுகளை எந்த முஸ்லீம் படிச்சுட்டு சுட்டி காட்டினீங்க? இப்போ இந்த புக்கு ஈரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 200 புக்கு கிட்டத்தட்ட விற்றுருக்கும். இப்போ 200 பேர் இதை படிச்சிருப்பீங்க. படிக்கும்போது யார் இதை வாங்கி படித்து அதை இதில் தவறுகளை சுட்டி காட்டியிருக்கீங்க? ஏதோ பேரளவுக்கு நானும் படிப்பாளி, நாங்களும் கூட்டத்தை போட்டோம் இப்படி காட்டுவதற்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தப்படுவதை தவிர இஸ்லாம் மேலோங்குணுங்கிறது உண்மையான காரணமாக இருந்தால், நோக்கமாக இருந்தால் குரானை பரப்பக்கூடிய வேலையை தான் நம்ம செய்யணும், ஹதீஸை பரப்பக்கூடிய வேலையை தான் நம்ம செய்யணும். இப்போ இதை பாருங்கள், நம்ம சுட்டி காட்டுற சில விஷயங்களை இதில் பல தவறான தகவல் எழுதியிருக்கிறார். அந்த தவறான தகவல் இது எத்தனையோ படிச்சிருப்பீங்க, படிச்சுட்டு யாராச்சும் ஒருத்தராக சுட்டி காட்டியிருக்கீங்களா? சுட்டி காட்டல. உதாரணத்துக்கு கவியறிவு அவரும் இருக்கிறார், கவியறிவு அப்துல் காதர் இருக்கார், இவரும் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அருமையான புக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சில முஸ்லீம்கள் சொன்னதாக இந்த முன்னுரையிலும் இருக்குது. இதில் தவறுகள் இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்களேன், நுகர்ச்சியில் திளைக்கின்ற ஒவ்வொரு பணக்காரனும் பட்டினியை அறிய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். நோன்பு எதற்கு கடமை அப்படின்னா, ஒவ்வொரு பணக்காரனும் ஜாலியாக இருக்காங்க, அந்த பணக்காரன் எல்லாம் பசினா என்னங்கிறத அறியணும், அதுக்காக தான் அல்ல நோன்பை கடமையாக்கியிருக்கான்னு எழுதுறாரு. இது இவருடைய தவறு கிடையாது. முஸ்லீமில் பெரும்பான்மையான சகோதரர் சொல்கிறாங்க, உலமாக்களும் சொல்கிறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் சொல்கிறாரு, இவர் மேலே தப்பு கிடையாது. அப்போ நோன்பு ஏன் கடமையாச்சு?
அல்ல தெளிவாக குரானில் சொல்கிறாங்க. நோன்பு ஏன் கடமையாச்சுன்னா நீங்கள் தக்குவா உடையவங்களாம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நோன்பை கடமையாக நல்லா சொல்கிறான். அப்போது நோன்பை இதை படிக்கும்போது என்ன விளங்கும்? இந்த புத்தகத்தை படிக்கும்போது பணக்காரர்கள் வந்து பசியை அறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நல்லா நோன்பை கடமையாக்குன்னு சொல்லி தப்பாக விளங்குறதுக்கான வாய்ப்பு வருமா இல்லையா? சொல்லலாம்ல முஸ்லீம் படித்தவங்க இதை. இல்லை குரானில் வந்து 2வது சூறால 183வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது நீங்கள் தக்குவா உடையவங்களும் ஆகுவதற்காகத்தான் இந்த நோன்பெல்லாம் கடமையாக்கியிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம்ல. அப்போ இந்த விஷயத்தை வந்து ஏன் முஸ்லீம்கள் சொல்லலை? ஏன்னா முஸ்லீம்களுக்கு தெரியல, இந்த புக்கை கூட ஒழுங்காக படித்தாங்களாங்கிறது தெரியல. அப்போ ஒரு புக்கு அப்படின்னு கேட்டால் அது தப்பும் இருக்கும். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே உள்ள புக்குலேயே தவறுகள் அற்ற ஒரே புக் குரான் மட்டும்தான். மற்ற யார் எழுதினாலும் அதில் சிறு தவறுகள் வரும், ஒரு 4 பக்க அளவுக்கு தப்பு வரும். அப்போ இந்த மாதிரி தவறுகள் வந்து வராமல் போகாது. நாம் எழுதினாலும் வரும், யார் எழுதினாலும் வரும். அப்போ இந்த தவறுகளை வந்து சுட்டி காட்டணுமே இல்லையா? இப்போ எந்த முஸ்லீம் சுட்டி காட்டணும்? அப்போ எதோ எழுதுனாங்க நான் படித்தோம் போனோங்கிறதுக்கு இதை சரியான வாசிப்பு முறையா? அடுத்த பதிப்பில் அவங்க திருத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 57வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவள் கணவனுக்கு மகிழ்ச்சி ஊட்ட பெண்ணை பற்றி சொல்லும்போது அவன் இல்லாத வேளையில் அவனுடைய சொத்தையும் காத்து தன்னையும் காத்து கொள்கிறார் என்று குரானில் அல் பக்ரா பகுதியில் இருக்குது. மனைவியை சிறப்பிக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்காரு. இது யாருக்கும் ஹதீஸ். இந்த ஹதீஸில் தான் எப்படி இருக்கும்? மனைவி எப்படி இருப்பாங்கன்னா கணவனை வந்து பார்க்கும்போது வந்து மகிழ்ச்சி ஊட்டுவாங்க, சொத்தை காத்து கொள்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கற்பையும் வந்து பாதுகாத்து கொள்வார்கள் சொல்லி ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை வந்து தவறுதலாக வந்து குரான் எழுதியிருக்கிறார், பக்கரால இருக்குன்னு எழுதியிருக்கிறாரு. அப்போ இதை சுட்டி காட்டணுமா இல்லையா? இல்லை இந்த இடத்துல வந்து நசையில் இப்படி இருக்குது, அதே மாதிரி பார்த்து திரும்பதில் இப்படி இருக்குன்னு சுட்டி காட்டணும். அப்போ சுட்டி காட்டக்கூடிய விஷயம் வந்து முஸ்லீம்கள்ட்ட கிடையாது. ஏன்னா இந்த புக்கையும் ஒழுங்காக படிக்கலை. படிக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உள்ள குரானையும் படிக்கலை, குறைஞ்சபட்சம் புக்கையும் படிக்கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 90வது பக்கத்தில் கடைசி 2 ஆண்டு நபிசுல்லாசம் மௌத்தா போகிறது கடைசி 2 ஆண்டுகளுக்கு முன் அவர் கடமையான ஹஜ்ஜை வந்து நிறைவேற்றுறாரு. ஹஜ்ஜை எப்போ நிறைவேற்றுறாரு? மக்கா வெற்றி தான் அது. நபிசுல்லாஸ்லம் வந்து மௌத்தா போகிற 2 வருஷத்துக்கு ஹிஜ்ரி 8ல் வந்து மக்கா வெற்றி. ஹிஜ்ரி 8லேயே வந்து ஹஜ்ஜு செஞ்சதாக எழுதியிருக்கிறார். 2 இடங்கள் எழுதியிருக்கிறாரு. அதாவது வந்து ஹஜ்ஜு யாத்திரைக்கு பிறகு மக்காவிலிருந்து திரும்பி மதீனாவுக்கு வந்து கடைசி 2 வருஷம் கழிச்சாங்கன்னு இருக்கு எழுதியிருக்கிறார். 90லையும் இருக்குது, 91லையும் இருக்குது. பக்கம் 90லையும் 91லையும் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹஜ்ஜு பண்ணான்னு வருது. ஹிஜ்ரி 10ல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு செய்கிறாங்க. ஹஜ்ஜு செஞ்சு முடித்து வந்து மதீனாவுக்கு வந்து 2 மாதத்தில் மௌத்தா போயிடுறாங்க. ஏறக்குறைய 2 மாதம் 2.25 மாதம் மௌத்தா போயிடுறாங்க. அப்போ இது வரலாற்று பிழை. அப்போ இந்த வரலாற்று பிழை கருத்து பிழைகளை சுட்டி காட்டணுமா இல்லையா? அடுத்த பதிப்பில் வந்து திருத்தி கொள்வாங்களா இல்லையா? அப்போ அந்த வேலையை முஸ்லீம் செய்கிறாங்களா? செய்கிறதில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டக போர் குறித்தும் எழுதுகிறாங்க. ஒட்டக போர் குறித்தும் ஒரு விஷயத்தை எழுதிட்டு அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஆயிஷா அவங்கள பற்றி ஒரு விஷயத்தை எழுதிட்டு அது அலி அவங்க வந்து கலீஃபாவாக வர்றதுக்கு தடையாக இருந்தாங்க. வரலாற்று பிழை இது. அலி ரலியல்லாஹு அவங்க வந்து கலீஃபாவாக ஆவதற்கு பெரும் தடையாக இருந்தவங்க ஆயிஷா ரலியல்லாஹு எழுதுறாரு. இது யாவது ஷியாவுடைய புக்குகள்லையும் வேறு யாரும் சில அறிஞர்களுடைய பேச்சாக இருக்கலாம். ஏன்னா இந்த வரலாறுகள் வந்து முக்கியமான விஷயம். ஏன்கடா ஆயிஷா ரலியல்லாஹு அந்த மாதிரி நிலைப்பாடை எடுக்கவே இல்லை. அவர் எழுதக்கூடிய விஷயத்தை பாருங்கள். அதாவது பக்கம் வந்து 85ல் சில விஷயம் எழுதுகிறாரு. நபிகளின் மனைவிமார்கள் ஆயிஷா தான் அரசியல் புரிந்தவர். நபிகளுக்கு பின்னர் அபூபக்கர் முதற் கலீஃபாவாக ஆகிறார். அப்போதே நபிகளின் மகள் ஃபாத்திமா மணந்த அலி அதற்கு போட்டியாக முனைந்து நிற்கிறார். போட்டியால் அவர் இல்லை, போட்டியால் அலி ரலியல்லாஹு ஒருபோதும் வரல. அப்போ இது ஏதோ வரலாறை வந்து யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க அல்லது தப்பான புத்தகத்தை படிச்சிருக்கிறாரு. ஃபாத்திமாவின் கணவர் என்பது ஒன்றே அலியின் தகுதிப்பாடு இல்லை. அறிவு தெளியா பருவத்திலேயே இஸ்லாத்தை தழுவியர் அலி. அபூபக்கரை அடுத்து இஸ்லாமானவராய் இருக்கலாம். எல்லா போர்களிலும் நபிகளுக்கு அபூபக்கர் உமர் போலவே அலியும் உடன் இருந்தவர். கோட்பாடு ரீதியாக இஸ்லாமை நன்கு புரிந்து வைத்திருந்தவர். அலி உங்களை பற்றி எழுதுகிறார். ஆயினும் அலியால் முதற் கலீஃபாவாக, 2ஆம் கலீஃபாவாக, 3ஆம் கலீஃபாவாக ஆக முடியலை. அதற்கு ஆயிஷா தான் ஒரு தடை அப்படின்னு எழுதுறாரு. ஆயிஷா ரலியல்லாஹு தான் வந்து அலி ரலியல்லாஹு வந்து முதற் கலீஃபா ஆக முடியல, 2ஆவதாகவும் முடியல, 3ஆவதாகவும் முடியல அப்படிங்கிறார். இது தவறானது. புகாரியில் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. நம்ம அதை மேற்கோள் காட்டினோம்னா நிறைய பெருசாக நீளமாக போயிடும். சம்மந்தமே இல்லை.
ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கும் அலி அவங்களும் சண்டை வந்தது மாதிரியும் பெரிய சண்டையினால தான் அலி அவங்க வரக்கூடாது, கலீஃபாவை ஆகக்கூடாது அப்படிங்கிறத மாதிரியும் வந்து கொண்டு வராங்க. அதாவது ஆயிஷாவின் மனநிலைமையும் செல்வாக்கையும் தாண்டி தகுதிமிக்க அலியால் அந்த நாற்காலியால் அமர முடியவில்லை. தவறான வரலாறு. தகுதி இருக்குது, அலி அவங்களுக்கும் தகுதி இருக்குது, ஆனாலும் அந்த நாற்காலியில் ஏன் உட்கார முடியல அப்படின்னா ஆயிஷா அவங்களுடைய மனநிலையும் செல்வாக்கையும் தாண்டி கலீஃபாவை ஆக முடியல அப்படிங்கிறாங்க. இது தவறான வரலாறு. இது அப்போ இந்த தவறான வரலாறை வந்து சுட்டி காட்டக்கூடிய பொறுப்பு இந்த நூல் அறிமுகம் நடத்தக்கூடிய சகோதர சகோதரிகள் இருக்கா இல்லையா? இது தவறான வரலாறு. இது ஷியாக்களுடைய வரலாறு. இது ஷியா அறிஞர்களால் பேசப்படக்கூடிய வரலாறு. அப்போ இந்த மாதிரியான வரலாறுகளை சொல்லிட்டு எப்படி வந்து இதை வந்து புக்கை வெளியிட முடியும்? எல்லாமே சரின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? நல்ல கருத்துக்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை சுட்டி காட்டணும். அவர்கிட்ட சகோதரர்கிட்ட உட்காந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியான விஷயம் இல்லைன்னு சொல்லி சொல்லணும். சும்மா வந்து புக்கை வந்து வெளியிடுறோம், நம்ம வந்து இஸ்லாத்தை வந்து அவர் பரப்பிட்டாரு. இஸ்லாத்தை பரப்புறது குரானை வச்சு தான், பல கருப்பையாவை வச்சோ இன்னும் பேர் அறிஞர்களை வச்சோ கிடையாது. ஏன்னா இஸ்லாத்தின் தேவை அவருக்கு தான், இஸ்லாத்துடைய தேவை அவருக்கு தான் இருக்கே தவிர இஸ்லாம் வந்து தேவைக்கு அப்பாற்பட்டது. இதை முஸ்லீம்கள் புரியணும் முதல்ல. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பக்கம் 122 அந்த தலாக் மேட்டர்லாம் வந்து எழுதிட்டு வராரு. எழுதிட்டு ஒரு பெண் கருவுற்று இருந்தால் அந்த பிள்ளை பிறக்கும் வரை மனவிலக்கு செய்ய முடியாது. அதாவது வந்து கர்ப்பிணியாக இருந்தாங்கன்னா ஒரு பெண்ணு மனவிலக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை சொல்கிறாரு. இது அப்படி இல்லை, குரானில் எங்கேயும் கிடையாது, ஹதீஸ்களும் கிடையாது. இப்போ லியான் செய்யும் போது ஒரு சம்பவம் நடக்குது. அந்த லியான் செய்யக்கூடிய சமயத்தில் அந்த பெண்மணி கர்ப்பத்தில் தான் இருந்தாங்க. அப்போ இது வந்து நிபந்தனை கிடையாது. கர்ப்பமாக இருக்கும்போது உதாரணத்துக்கு ஒரு பெண்மணி வந்து 3 மாதம் 4 மாதம் கர்ப்பமாக இருக்கும்போது தவறான நடவடிக்கை கணவன் வந்து நேருக்கா பார்க்குறான் போது அதாவது வந்து பொறுமையாக தான் இருக்கணுமா, தலாக் கொடுக்கக்கூடாதா? தலாக் தாராளமாக கொடுக்கலாம், விரும்பினா தலாக் கொடுக்கலாம். அப்போ வந்து இந்த மாதிரியான சட்டங்களையும் சொல்கிறாரு. அப்போ இந்த சட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லணுமா இல்லையா? அப்போ வந்து இந்த மாதிரி விஷயம் சொல்கிறதும் இல்லை. சரி, இப்போ அந்த பழக்கருப்பையோ தூக்கி பிடிக்கிறோம், முஸ்லீம்கள் தூக்கி பிடிக்கிறோம். இன்றைக்கி நாம் முஸ்லீம்களே பல பிரிவாக இருக்கிறோம். தௌஹீத் ஜமாத் இருக்குது, ஜாக் இருக்குது, அரசியல் இருக்குது, தமுமுக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, தமீம் அன்சாரி கட்சி அவரது இருக்குது, அதே மாதிரி ஹைதர் அலி அவருடைய கட்சி இருக்குது. இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்குது. கட்சியில் இருக்கும்போது இவர் வந்து இப்போ பழக்கருப்பையோ உதாரணத்துக்கு தௌஹீத் ஜமாத்தில் போய் இணைஞ்சிட்டாருன்னு என்ன ஆகும்? அத்தனை பேர் அவர் வந்து ஓரம் கட்டிடுறார். அவர் வந்து இஸ்லாத்தை குரானை படித்தார், தவறான ஜமாத்தை தேர்வு பண்ணிட்டாரு அப்படிங்குவோம். அல்லது சுன்னத் ஜமாத்தில் வந்து சேர்ந்துட்டாருன்னா தௌஹீத் ஜமாத்காரங்க என்ன சொல்லுவாங்க? இஸ்லாத்தை வந்தார் ஆனால் வந்து பெரிய பிரயோஜனம் இல்லை இப்படிங்கிறது. அப்போ என்ன நிலைப்பாடு இது? இப்போ எல்லாத்தையும் இது களைஞ்சிட்டு, இந்த இயக்க ரீதியாக அரசியல் ரீதியாக உள்ள பிளவுகளை களைஞ்சிட்டு ஒருத்தர் குரானை கையில் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் நம்ம இஸ்லாத்தை வந்து தழுவக்கூடிய சகோதரர்கள் பெரும் உதவியாக இருப்போம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு காலகட்டத்தில் வந்து புகழுவோம், நமக்கு பிடிக்காத ஜமாத்தின் வாயிலாக இஸ்லாத்தை தழுவுனா அவர் ஓரம் கட்டிடுவோம், கண்டுக்காம விட்டுருவோம். எந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சோமோ அந்த அளவுக்கு அவர் ஓரம் கட்டி ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவோம். அப்போ முதல்ல வந்து ஒரு இஸ்லாத்தை வந்து நாம் இப்போ முஸ்லீம்களாகிய நாம் குரானை படிக்கணும். நாமளும் குரானை படிக்கிறது இல்லை. ஒரு சில சகோதரர்கள் வந்து படிக்க முன் வந்தால் கூட அவங்கள ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுறது. இப்போ இந்த மாதிரி பல கருப்பையை போன்ற சகோதரர் நல்ல சிந்தனையாளர், நல்ல பண்பாளர் அப்படிங்கும்போது இவருக்கு குரானை கொடுத்து நாம் குரானை படிக்க சொல்லணும். ஆளுக்கு கொண்டு புக்கை கொடுக்கறது. அதை அவர் சொல்கிறாரு, நான் ஒரு புக்கை வெளியிட்டேன்னா எங்கிட்ட வந்து பல புக்கை வெளியிட்டாங்க, பல பேர் 19 பாகம் கொடுத்தாங்க, 17 பாகம் கொடுத்தாங்க இப்படின்னு சொல்லி. இது புக்கு இல்லை, பேச்சிலேயே சிறந்தது அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சை கொடுங்க, குரானை படிக்க சொல்லி. ஏன்னா குரானுடைய வாழ்க்கை நம்மள்கிட்டே இல்லைங்கும் போது நம்மளுக்கு இஸ்லாத்துடைய சிறப்பும் தெரியல, அல்லாஹ்வுடைய சிறப்பும் தெரியல, வல்லமையும் தெரியல, கண்ணியமும் தெரியல, நபியுடைய மாண்பும் தெரியல, எதுவுமே தெரியல. ஏதோ பேரளவுக்கு இருக்கிறோம், பேரளவுக்கு சில ஆன்மீக சொற்பொழிவு, பேரளவுக்கு சில அரசியல் கூட்டம் இப்படி தான் ஓடிட்டு இருக்குது. அதனால் இது முஸ்லீம்கள் வந்து நூல் வெளியிடக்கூடியவங்க முதல்ல முறையாக நாம் வந்து அந்த இந்த புத்தகத்தை வந்து குரானோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கா, நமக்கான கல்விகள் இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஏதோ அறிமுகப்படுத்துகிறோம். இதனால் இஸ்லாம் வந்து இவர் எழுதுகிறாருங்கும் போது மாற்று மத சகோதரர் 100 பேர் படிப்பாங்க. படிச்சுட்டு முஸ்லீம்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டால் என்ன பதில் இருக்குது நம்மகிட்ட? இது இப்படி இருக்குதுங்களா, என்ன கரெக்டாகனு கேட்டால் எல்லாம் கரெக்டுங்க, அருமையாக எழுதியிருக்கா. அப்படி இது பதிலா? இது பதில் இல்லை.
அப்போ நாம் வந்து இந்த புத்தகத்தில் உள்ள நிறை குறை சொல்கிறதா இருந்தால் குர்ஆனுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கணும். குர்ஆனுக்கு நமக்கும் தொடர்பு இருக்கும்போது தான் இதை படிக்கக்கூடிய சகோதர சகோதரியுடைய சந்தேகங்களுக்கு நம்ம பதில் தர முடியும். இதை எழுதினார்ல அவருக்கும் அவர் எழுதும்போது ஏற்பட்ட தப்புகளுக்கும் நம்ம தெளிவான வகையில் குர்ஆனை காட்டி அடுத்த பதிப்பில் திருத்திங்கன்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு நம்ம மாறணும். அல்ஹம்துலில்லாஹி